ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். 11 நாள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணலை. ஏன் போஸ்ட் பண்ணலை அப்படின்னா, மெனக்கட்டு ஒரு வீடியோ நாங்கள் எடுத்து உங்களுக்காக கொடுக்குறோம். ஆனால் அந்த வீடியோவுக்கு எந்த விதமான ரீச்சபிளுமே இல்லை அப்படின்றதுக்காக தான் எனக்கு வீடியோவே கொடுக்கக்கூடாது, வீடியோவே போஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் தாட் வந்துடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், இப்பயுமே நிறைய சிஸ்டர்ஸ் என்னுடைய வீடியோஸு, என்னுடைய ஃபாலோவர்ஸுமே நிறைய பேர் விரும்புகிறாங்க. சிஸ்டர், நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை, உங்கள் வீடியோக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சிஸ்டர், வீடியோவே போஸ்ட் பண்ணாமல். அந்த ஒரு நல்ல உள்ளங்களுக்காக தான் இப்போ வீடியோஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறோம், ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாம் ஒரு சப்போர்ட் பண்ணணுங்க. ஏன்னா இதனால் எங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டுமே வரப்போகிறது இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்கிறோம். தேவையில்லாமல் ஒரு குப்பை விஷயத்தை போயிட்டு யூடியூப்பில் பார்க்குறீங்க. மணி சேவிங்ஸு, கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோவுக்கு எந்த ரீச்சுமே கொடுக்கல அப்படின்னும் போது மன உடைச்சல் ரொம்பவே அதிகமாகுது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்குமே ஒரு மோட்டிவேட் வரும். உங்களை நாங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணுறோம், நீங்கள் கோல்டு வாங்கணும், சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சப்போர்ட் தான். வீடியோ பார்க்குறீங்க, வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க, ஹைப் பண்ணுறீங்க, அது மட்டும்தான் பண்ணுறீங்க. ஒரு சிலர்லாம் நல்லா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் பேசுவாங்க, ஆனால் என் சேனலுக்கு லைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் மற்றவங்க வீடியோஸில் போய் நான் பார்க்குறச்ச அவங்களோட சேனலில் அதே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு எந்த ஒரு சேனல் பிடிக்குதோ அந்த சேனலில் நீங்கள் போய் பார்க்குறீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நல்லா உங்களால் இவ்வளோ கோல்டு வாங்கியிருக்கேன் சிஸ்டர், உங்களால் தான் நான் இது வாங்க முடிஞ்சுதுன்னு சொல்கிறீங்களே. நீங்களுமே எனக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைபர்ஸுமே நிறைய பேர் என் வீடியோஸை பார்க்குறதே கிடையாது. எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேட் கொடுக்குறதுமே கிடையாது. அதனாலே தான் ஒரு 11-12 நாளாக நான் வீடியோவே போஸ்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வீடியோ எடுக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. அந்த வீடியோக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ அதுக்கு எஃபெக்ட் போட்டு தான் ஒரு வீடியோ நாங்கள் கொடுக்குறோம். அந்த வீடியோக்கு நீங்கள் ரீச் கொடுக்கல அப்படின்னும் போது எதுக்காக வீடியோ போடணும் அப்படின்னு தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். அப்போ தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் பேசியிருந்தாங்க. சிஸ்டர் ப்ளீஸ் எங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுங்க சிஸ்டர், வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு அதுவே ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. உங்கள் சேனலில் வீடியோ பார்த்து தான் நிறைய வாங்கியிருக்கோம், அதனால் நீங்கள் வீடியோ மட்டும் கொடுக்காம இருக்காதீங்க, மணி சேவிங்ஸ் வீடியோ கொடுங்க சிஸ்டர், கோல்டு சேவிங்ஸ் வீடியோ கொடுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் என்ன வீடியோனா, இந்த அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை, அதனால இந்த அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி போத்தீஸ் டிஜி கோல்டில் சேவ் பண்ணி நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு கூட எந்த விதமான ரீச்சுமே கிடையாது. அதாவது ஒரு டிஜிகோல்டு ஆப் மூலயமா எப்படி சேவ் பண்ணணும், எப்படி அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணும், அதே போல் எவ்வளோ பெனிஃபிட் நான் சேமித்து வச்சுருந்தேன், பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோக்குமே எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த போத்தீஸில் நான் ஒரு 4 கிராம்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த 4 கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது எனக்கு ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக செக்யூர்டாக வீட்டுக்கு சேஃபாகவே காயின் ரிசீவ்ட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கிஃப்ட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை. கிஃப்ட்டு கொடுக்க 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், கஸ்டமருக்கு கால் பண்ணி நான் கேட்டிருந்தேன், எனக்கு இன்னுமே கிஃப்ட்டு வரலன்னு. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மேம் உங்களுக்கு ஸ்லாட் அனுப்புகிறோம், அந்த ஸ்லாட்டில் நீங்கள் இந்த ஸ்லாட்டில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சாரி இது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க எந்த மாதிரி ஸ்லாட் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா 4000 7000 அந்த ஸ்லாட்டில் தான் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதில் நான் செலக்ட் பண்ணும்பொழுது அதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, குக்கர் இருந்துச்சு, கட்டர் இருந்துச்சு, அதுக்கடுத்தது பேகு, ஒரு சில ப்ராடக்ட் இருந்தது. அது எனக்கு யூஸபிளாக தெரியல. குக்கர்ன்றது என்கிட்ட இல்லை, இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க அது கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால எனக்கு குக்கர் தேவைப்பட்டதுனால இந்த ஸ்லாட்டில் நான் என்ன பண்ணியிருந்தேன், குக்கர் எனக்கு வேணும். அந்த 5 பீசஸ் பாத்திரம் கூட இருந்துச்சு, அதுவுமே இதுவுமே ப்ராடக்ட் இது ரெண்டுமே ஸ்டாக் இல்லை. குக்கருமே அந்த 5 பீசஸ் ப்ராடக்ட்டுமே ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு வேணும் மேடம், அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டிருந்தேன். மெயிலில் தான் நம்ம இது ப்ராடக்ட் நம்ம அந்த ஸ்லாட் மூலிமா சொல்ல வேண்டியது வரும். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இல்லை மேடம் அது ரெண்டுமே ஸ்டாக் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி விட்டுட்டேன். அப்புறம் அவங்க என்ன நினச்சாங்க
பண்ணாங்களோ தெரியல. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து இதையே குக்கரையே அனுப்பிட்டாங்க. நான் என்ன சொல்லுன்னா, அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்வாங்க. அதுக்காக நீங்கள் வந்து வேறு ஒரு ப்ராடக்ட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா வந்து நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதை தான் நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரி நீங்களுமே கேட்டு வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போத்தீஸில் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ இதை காமிக்கிறதுக்காக தான் மெயின் இந்த வீடியோவே. இதை நிறைய பேர் வந்து இதோடைய அப்டேட் வந்து கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். இந்த குக்கர், அந்த 5 லிட்டர்ஸ் குக்கர் தான் வந்து எனக்கு வந்து வந்திருந்தது, கிஃப்டாக வந்திருந்தது. அதாவது இந்த டிஜிகோல்டு மூலியமாக நமக்கு வாங்குறது வந்து எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு பாருங்கள். இந்த 5 லிட்டர் குக்கர்ஸ் ரொம்பவே வந்து ஒர்த்தபிளாக இருக்குங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன், அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்பவே லேசாலாம் கிடையாது, அவ்வளோ நல்லா அருமையாக வந்து இந்த குக்கர் வந்து இருக்குது. இந்த 5 லிட்டர்ஸ் குக்கர் தான் வந்து எனக்கு வந்து கிஃப்டாக வந்து வந்தது. அதாவது வந்து இந்த 4 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த 4 கிராம்ஸ் வாங்கினதுக்கு வந்து இந்த 5 லிட்டர்ஸ் குக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ஏன் இதை உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு டிஜிகோல்டு ஆப் மூலயமா சேவ் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இப்படி வந்து சேவிங்ஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ஏதோ ஒரு மூலியமாக வந்து அதை சேவ் பண்ணதுக்கு வேண்டிய பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டுமே நமக்கு கிடைக்கும். கிஃப்ட்டுன்றது வந்து நமக்கு வந்து எப்பயுமே விரும்ப மாட்டோம். நம்ம சேவ் பண்ணதுக்கு கோல்டு வந்தால் போதும் அப்படின்னா, ஆனால் இவங்க வந்து நமக்கு கிஃப்ட்டுமே கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டிஜிகோல்டு ஆப் மூலயமா சேவ் பண்ணியிருந்தேன். அந்த ஜுவல் ஷாப்பில் வந்து எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல. ஆனால் இவங்க ஷாப்பில் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இது ரொம்பவே ஒர்த்தபிளாக தான் இருக்குது. அதனால் வந்து யாரெல்லாம் சேவ் பண்ணணும், கோல்டு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த மாதிரி ஒரு டிஜிகோல்டு ஆப் மூலயமா சேவ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டை வளர்த்துக்குங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வச்சுருக்க காசை வேஸ்ட் பண்ணாமல், இன்றைக்கி காலகட்டத்துக்கு கோல்டு ரேட்டு ரொம்பவே கம்மியாக போச்சு. அப்போது கம்மியாக இருக்கிறச்சே நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே லாபமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். நான் இந்த டிஜிகோல்டு ஆப் இருந்ததுனால தான் வந்து போத்தீஸ் மூலயமா ஒரு 4 கிராம்ஸாவது என்னால் வாங்க முடிஞ்சது. கம்பல்சரி வந்து இதை நான் வந்து கோல்டு ரேட்டு ஏறும்போது நான் சேல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குக்கருமே வந்து எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு குக்கரிலேயே நினச்சதுக்கு வந்து குக்கருமே கிடச்சிருச்சு. நீங்களுமே வந்து டிஜிகோல்டு மூலயமா சேவ் பண்ணி நீங்களுமே இது பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்கிக்கிங்க. இப்போ கோல்டு ரேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கம்மியாகிட்டே தான் வருது. கம்மியாகும்போது வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். பெனிஃபிட் இருக்கிற டைம் வாங்குங்க. எப்பொழுதுமே நான் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கோல்டு ரேட்டு ஏறும்பொழுது தான் வந்து கடையில் கூட்டம் இருக்கும். கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கும் போது கூட்டமே இருக்காது. அடுத்தடுத்து குறையுமான்னு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி வந்து நினைக்காம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு குறைஞ்சிச்சிங்களா, 2 கிராம் வாங்குற இடத்துல 1 கிராம் வாங்கிடுங்க. நம்மளோட வீடியோஸில் எல்லாமே அதை தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை பற்றி நான் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த கிஃப்ட்டை பற்றியே நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, கிஃப்ட்டு வந்ததும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த கிஃப்ட்டுக்காக தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறுபடியும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து என்னால் மேக் பண்ண முடியும். இதுக்கு பார்க்குற எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறேன். அடுத்தடுத்து மணி சேவிங்ஸ் வீடியோலாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஹைப் கொடுத்துட்டு பாருங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே வந்து சேவிங்ஸ் மெத்தடை கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ.